நடப்பாண்டுக்கான ஏரோ இந்தியா விமான கண்காட்சி பெங்களூரு எலஹங்கா விமானப்படை மைதானத்தில் துவங்கியுள்ளது. பிரதமர் மோடி இந்த நிகழ்வில் பங்கேற்று விமான சாகசங்களை பார்வையிடுகிறார். 98 நாடுகளைச் சேர்ந்த விமான நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்கின்றன. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இந்த கண்காட்சியின் முக்கியத்துவம் என்ன? சிவரஞ்சனி, இந்தியாவினுடைய 14வது ஏரோ இந்தியா கண்காட்சி தற்பொழுது பெங்களூருவில் ஏலஹங்கா விமானப்படை தளத்தில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக பல நாடுகளை சார்ந்த விமானப்படையினுடைய அந்த படை பலத்தை காட்டும் வகையிலான ஒரு கண்காட்சியாக இது பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் சார்பாகவும் பல்வேறு விமானங்கள் இந்த காட்சியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக லாக்ஹீட் மார்டின் F-21, சுகோய் Su-57 ரக விமானங்களும், LCG தேஜஸ், ரஃபேல் உள்ளிட்ட பல்வேறு விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் இந்த கண்காட்சியில் பங்கேற்க உள்ளது. அது தவிர விமானப்படை மற்றும் ராணுவ தளவாடங்கள் தொடர்பான பல்வேறு கையெழுத்தும் பல்வேறு நாடுகளிடையேயான ஒப்பந்தங்களும் இந்த கண்காட்சியினுடைய பொழுது கையெழுத்தாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று பிரதமர் மோடி நேரில் சென்று அந்த கண்காட்சியை பார்வையிட உள்ளதும் குறிப்பிட்டது. அதன் பின்னர் அங்கே அவர் உரையாற்ற உள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மூத்த அமைச்சர்களும் இங்கே அந்த ஏரோ கண்காட்சியில் பங்கேற்க உள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை பொறுத்த அளவில் சுமார் 251 ஒப்பந்தங்கள் என்பது 75,000 கோடி ஒப்பந்தமாக இந்த முறை விமானப்படை மற்றும் அது உள்ளிட்ட அது தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்காக ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியா கையெழுத்திடுவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து தற்போது அந்த விமான கண்காட்சியில் நடைபெற்று வரும் விமான சாகசங்களை பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார். அதன் காட்சிகளை நாம் பார்க்கலாம். Punch. Ladies and gentlemen, the Tejas. And search and rescue. Ladies and gentlemen, from your right, the Indian Navy.